போறேன் ஆதி. இனிமே உங்களை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனா சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கல. அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல ஆதி. இனிமே கடவுள் விட்ட வழின்னு பாட்டியையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு கிளம்பிட்டேன். வாழ்க்கையில விதி நம்ம 2 பேரையும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒண்ணு சேர்க்க வச்சது. சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில யாரு கண்ணு பட்டுச்சோ, நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமா விலகி போயிட்டேன். நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் நினைச்சப்போ என் கண்ணு முன்னாடி நீங்க வந்து நின்னத இப்ப கூட என்னால நம்பவே முடியல. உங்களை பார்த்துட்டு இருக்கிற சந்தோஷத்துலதான் நான் இவ்ளோ நாளும் இந்த வீட்ல நடந்த எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த வீட்ல இருக்க முடியவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் போற ஆதி. உங்களை மொத்தமா முழுசா என் மனசுல மட்டும் சுமந்துகிட்டு நான் போறேன். பாரதி, பாரதி, இன்னும் நீ போகலையா? ஆமா, மாப்பிள்ள ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ சொன்ன வரைக்கும் போதும், கிளம்பு கிளம்பு. சொல்லிட்டு போக வந்தான். நீ ஏன் நின்னுகிட்டே இருக்க? கிளம்பு. அங்க இருக்கிற குங்குமத்தை எடுத்து ஓ புருஷ நெத்திலே வச்சு விடுமா. ஓ புருஷ உயிருக்கு எந்த ஆபத்து வராதுமா. கோகில
டாக்டரே சர்வேஷ், ஹோட்டல்ல இருந்தவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ் ஆதி, அவன் பேரு கார்த்திக். அவன் ஒரு ஹேக்கர். அது சரி, இவன் போட்டோ எப்படி உனக்கு கிடைச்சது? இங்க பாராதி, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்குன்னு மட்டும் தெரியுது. என்னதான் ஆச்சு? என்கிட்ட சொன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு நான் பண்ணுவேன்ல. இல்ல, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ஆதி, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல. உடனே எனக்கு அந்த வீடியோ அனுப்பி வை. நான் சைபர் கிரைம்லயும் ஃபாரன்சிக் டீம்லயும் அந்த வீடியோவை கொடுத்து சோர்ஸ் என்னன்னு இமிடியேட்டா நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன். சரி, நான் அனுப்பி விடுறேன். எனக்கு இது ரொம்ப எமர்ஜென்சி. ஓகே, கொஞ்சம் பார்த்து பண்ண. நான் பாத்துக்கிறேன், நீ அனுப்பி வை. இது எப்படி நடந்துச்சு? கடைசியில் ஆதி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாரே. இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்க விஷயம் ஆதிக்கு தெரியுமா? ஐயோ, அது மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான். பாரதி எந்த தப்பும் பண்ணல. யாரோ மாட்டி விடுறதுக்காக வேணும்னு பாரதிய டார்கெட் பண்ணிருக்காங்க. பாரதி இந்த ஆபீஸ்ல தான் வேலை